friends, welcome to GreenMaha's channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஹெல்தியான ரெசிபி. சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை முழுசா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா GreenMaha's சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து பால் சுண்டக்காய் எடுத்திருக்கேன். இந்த பால் சுண்டக்காயில காம்புலாம் இருக்கும். அதை கிளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது 100 கிராம் போல எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணி தண்ணியில போட்டுக்கிறேன். ஏன்னா இது சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக. நம்ம நசுக்கி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கட் பண்ணி தான் சேர்க்கிறேன். ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு இந்த நறுக்கின சுண்டக்காயை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இது நல்லா வதங்கணும். சுண்டக்காயை நல்லா சுருள வதக்கிக்குங்க. அந்த தோல் வந்து நல்லா சுருங்கணும். எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு அதில் உள்ள கசப்பு தன்மை வந்து குறைஞ்சிரும். நல்லா ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு வதக்கிக்கோங்க. பொதுவாகவே பால் சுண்டக்காய் உடம்புக்கு நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்ல, நம்ம சுண்டைக்காயில என்ன பண்ணி கொடுத்தாலும் குழந்தைங்க அழகா அந்த சுண்டைக்காயை எடுத்து ஓரம் வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. சுண்டைக்காய் வந்து கொஞ்சம் கசப்பா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனா வந்து இந்த மாதிரி சட்னி பண்ணும்போது கசப்பு வந்து அந்த அளவு தெரியாது. அது மட்டும் இல்ல, சுண்டைக்காய் வந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லது. இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். வேணும்ன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. நல்லா சுருண்டு வரணும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். அதே கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு, இல்ல அந்த எண்ணெயே போதும்னா விட்டுருங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். இது நல்லா வறுத்த பிறகு ஒரு 4ல இருந்து 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்த உடனே காரத்துக்காக பச்சை மிளகா 4ல இருந்து 5 சேர்த்துக்கலாம். உங்க காரம் எப்படியோ நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா கறிவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். நான் கறிவேப்பிலை இந்த மாதிரி சட்னி எல்லாம் அரைக்கும் போது கொஞ்சம் போட்டு அரைச்சிடுறது பழக்கம். அதுக்காக நான் கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்ப இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு 10ல இருந்து 15 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கட்டும். கொஞ்ச நேரம் வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி 2 பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். பெரிய தக்காளியா இருந்தா ஒரு தக்காளி போதுமானது. நான் 2 தக்காளி சின்ன தக்காளியா எடுத்திருக்கேன். அதை நான் சேர்த்து வதக்கிக்கிறேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜ்ல சட்னிக்கு தேவையான உப்பை நான் சேர்த்துக்கிறேன். இப்ப பாருங்க, நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருக்கிற சுண்டைக்காயை சேர்த்துக்கலாம். சுண்டைக்காய் ஏற்கனவே நல்லா வதக்கிட்டோம். அதனால ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதுல ஒரே வதக்குனா போதுமானது. இந்த ஸ்டேஜ்ல ஒரு துண்டு புளி வேணும்னா சேர்த்துக்கலாம். புளி சேர்த்தா சட்னி இன்னும் நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு புளி சேர்க்கல. இப்ப இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். கொஞ்ச நேரம் வதக்குனா போதுமானது. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்தி அரைச்சுக்கிறேன். பாருங்க, அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி இந்த பதத்துக்கு அரைச்சுக்கணும். இப்ப இதை வந்து கடுகு உளுந்து வரமிளகாய் போட்டு தாளிச்சு வச்சிருக்கேன். இப்போ நம்ம சுவையான பால் சுண்டக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணலாம். இது வந்து இட்லி தோசைக்கு நல்ல காம்பினேஷன். அது மட்டும் இல்ல, இது ரைஸ் கூட வச்சு சாப்பிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. GreenMaha's சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.